நாம் லைஃப்பில் பண்ணுற 2 மேஜர் பேசிக் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், we underestimate our own brain power. Second one, we overestimate the other fellow's brain power. நிஜமா இல்லைங்களா சொல்லுங்கள்? லைஃப்பில் நம்ம நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறோம். எவ்ரி மூமெண்ட் வந்துட்டு அந்த பர்சன் அப்படி, இந்த பர்சன் இப்படி. ஸோ இவங்களுக்கு இவங்க பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் டே டு டே லைஃப்பில் நம்ம கொடுக்குறோம்ல எல்லாருக்கும். பட் சிங்கிள் மூமெண்ட் நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? ஆஹா, நான் எப்படி இருக்கிறேன், நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்ணுறோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஏன் சொல்லுங்கள்? மற்றவங்க யாராவது நம்மளை பார்த்து நீ இது சரியில்லை, அது சரியில்லை, உன்னோட ஒர்க் சரியில்லை, உனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேமே அதை தான் நம்ம பிரெயின் வந்துட்டு உள்ளே இன்டேக் பண்ணதே தவிர, யாராவது ஒருத்தர் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணால் அதை டக்குன்னு டினை தான் பண்ணும். நோ நோ நோ, ஐ டோன்ட் ஹாவ் தட் கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் நம்ம வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வர வார்த்தையாக இருக்கும் இல்லையா? அண்ட் மோர் தென் தேட் நம்ம சொல்லுவோம், சே எனக்கெல்லாம் அவன் அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைப்பா, எனக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இல்லைப்பா, அவன் என்னப்பா மூளைக்காரன் அதனால் அவன் செய்கிறான். கரெக்டாக நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவோம். நானும் இதை பார்த்துருக்கேன். ஸோ அது ஏன் அந்த ஹெசிடேஷன் உங்களுக்கு? யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு வித் ஓப்பன் ஹார்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ குட் திங், ரைட்? உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணாமல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு யாருங்க பண்ண போகிறாங்க? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களை அக்ரி பண்ணணும். எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, ஐ எம் அ எக்ஸ்பர்ட், ஐ எம் அ டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அக்ரி பண்ணணும். ஸோ தட் இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு நீங்கள் கேட்குறத கொடுக்கும். எதுவுமே இல்லாமல் ஆல்வேஸ் யூஆர் திங்கிங் ஒன்லி அபவுட் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் டெஃபினெட்லி யூ வில் ரிசீவ் ஒன்லி த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இன் யுவர் லைஃப். ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வராது. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு வரி பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கோ இந்த லைஃப்பில் நீங்கள் பிறக்கலை. என்ஜாய் பண்ணுறதுக்கு பிறந்திருக்கீங்க, நிறைய சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதை உங்களால் ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ரெசனேட் பண்ணி பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, நான் சொன்ன இந்த கருத்தோட அந்த மீனிங் ரொம்ப டீப்பானது. அதை டைம் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இது உண்மை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள், என் கூட இன்ட்ராக்ட் ஆகுங்க. தேங்க்யூ.